அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. 11th வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 month உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு. எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். பட் 11th மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஈஸியாக வந்து மார்க் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஃபர்ஸ்ட் வால்யூமில் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து செகண்ட் வால்யூமில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த 2 வீடியோவில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும். 7 5 மார்க் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் 7 5 மார்க். சரி, வீடியோக்குள்ளே போகுமா? ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். ஸோ செகண்ட் வால்யூமில் நம்மளுக்கு வந்து 7th லெசனாக என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ரிசஸ் அப்படிங்கிற லெசன் வந்து ரொம்ப ஈஸியான லெசன் தான். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் ஒரு 8 சம் இருக்குது, எக்ஸசைஸில் ஒரு 10 சம் இருக்குது. இந்த 18 சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த எக்ஸாம்பிளில் வந்து 8 சம்மும் எக்ஸசைஸில் 10 சம்மும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 8th லெசன். இப்போ 8th லெசன் பார்த்தீங்கன்னா 8th லெசனில் எக்ஸாம்பிள் சம்மில் 1 2 3 4 5 4 சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் தியரம் 8.3 மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படிங்கிற ஒரு தியரம் இருக்கும். அந்த தியரத்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸசைஸில் 8.1ல் 12th சம். ஸோ அது வந்து ஈஸியான சம் தான், அது ஒரு தியரம் மாதிரி தான் இருக்கும். 8.2ல் 7 9 10 12 17 இந்த 5 சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 8.3ல் 7 14, 8.4ல் 9. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 சம்ஸ். இப்போ 9 + 4 13, 13 + 1 தியரம். இவ்வளோ தான் நீங்கள் வந்து 8th லெசனில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த சம்ஸ் எல்லாத்தையும் தரவாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க் வந்து அட்டன் பண்ணி. அடுத்து 9th லெசன். 9th லெசனை பொறுத்தளவுக்கு லிமிட்ஸு. ஸோ இந்த லெசனில் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் எக்ஸசைஸில் வந்து ஒரு சில சம் ஈஸியான சம்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் சம்ஸாகவும் இருக்குது. ஸோ அதை மட்டும் இங்கே வந்து தரவாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த லெசனை பொறுத்தளவுக்கு நீங்கள் சாய்ஸில் விடுறது வந்து பெட்ரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து 9.31 அண்ட் 9.35 இந்த 2 எக்ஸாம்பிள் தரவாக பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம் இது. அதே போல் ரிசல்ட் 9.1 sin θ/θ = 1 அப்படிங்கிற ஒரு சம் இருக்கும். அந்த தியரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தியரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 9.3ல் 8th ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த 3 சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லெசனில் வந்து நீங்கள் இதை மட்டும் தான் தரவாக பார்த்துக்கோங்க, அது போதுமானது. அடுத்து லெசன் 10. லெசன் 10 அப்படின்னு எடுத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன். ஸோ டிஃபரன்ஷியேஷனை பொறுத்தவரைக்கு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சம்ஸ், மொத்தம் 4 எக்ஸசைஸ் இருக்குது. அதில் வந்து நிறையா சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 4th எக்ஸசைஸ் 10.4 இருக்கு இல்லையா, அந்த 10.4ல் லாஸ்ட்டாக ஒரு 5 சம் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 சம்மையும் வந்து தரவாக செஞ்சு பார்த்துக்கோங்க. அந்த 5 சம்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்து ரெகுலராக கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு சில சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளில் ஒரு 5 சம் இருக்குது, எக்ஸசைஸில் ஒரு 8 சம் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரியுது, நோட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸசைஸ் 10.4ல் லாஸ்ட் சம் 24 25 26 27 28 இந்த 5 சம்மே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நெக்ஸ்ட் லெசன் 11 இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷனுக்கும் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட்டு. இதில் எக்கச்சக்கமான ஃபார்முலாஸ் இருக்குது. நமக்கு வந்து டோட்டலாக 13 எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு சில சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்ஸ் நீங்கள் பார்த்தாவே போதும், கண்டிப்பாக வந்து இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11.18, 11.27, 11.28, 11.29ல் ஃபஸ்ட் சம்மு, 11.32ல் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து சம்மு, 11.40ல் 1 to 4th சம். ஸோ இந்த சம்ஸ் நல்லா வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எக்ஸசைஸ் 11.11 அதில் வந்து மொத்தமாக டோட்டலாக 6 சம் இருக்குது. அந்த 6 சம்மையுமே வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் 11.11 வந்து கண்டிப்பாக வந்து வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஸோ அதில் எல்லா சமயமே செஞ்சு பார்த்துக்கோங்க. அடுத்து லெசன் 12 ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து தெரியும், நம்ம 10th படிச்சிருக்கோம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 11th வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக படிச்சிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸசைஸ் 12.4 எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு. அதே போல் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தளவுக்கு ஒரு 6 எக்ஸாம்பிள் வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் இருக்குது. 12.15, 12.24, 12.25, 12.26, 12.28, 12.29. அதே போல் 12.2 எக்ஸசைஸில் 6th சம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 12.4ல் மொத்தம் 5 சம் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் 4 சம் வந்து தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் உள்ள லாஸ்ட் 4 சம்மு, எக்ஸசைஸில் லாஸ்ட் 4 சம்மு, வெரி இந்த 8 சம்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க.
ஸோ இது வரைக்கும் 2 வீடியோலையும் வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லா 5 மார்க்குமே சொல்லியிருக்கேன். ஸோ இதை மட்டும் தரவா செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னா 11th மேக்ஸில் கண்டிப்பாக வந்து 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஷுவராக அட்டன் பண்ணலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.